வணக்கம். என்னுடைய விருதாச்சலம் தொகுதியினுடைய பத்திரிகையாளர்களையும் எங்கள் கடலூர் மாவட்ட நிர்வாகிகளையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு மாநாட்டு திடல்ல நிற்கிறோம். இன்னும் 3 days to go. இன்னும் 9ஆம் தேதி காலையில இருந்து எல்லா தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எப்படி பணிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கிறோம். ஆல்மோஸ்ட் இப்போ இந்த செட்டு போடுற கன்னியப்பன் மற்றும் சவுண்ட் அண்ட் ஆடியோ லைட் அவங்க சுரேஷ் எல்லாத்தையும் பேசணும். இன்னும் நாளை 2 நாள் கூட கம்ப்ளீட் பண்ணி 8th மார்னிங் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மகிழ்ச்சி. கேப்டன் அவருடைய பிளெஸ்ஸிங்கோட நடக்க இருக்கின்ற மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 கடலூரிலே மிக ஒரு எழுச்சியான ஒரு மாநாடாக, ஒரு பிரம்மாண்டமான மாநாடாக, அனைவராலும் வரவேற்கக்கூடிய ஒரு மாநாடாக நிச்சயம் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை தொடர்ந்து அமைய இருக்கின்ற 2026 தேர்தலுக்கு பின் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒளிமயமான ஒரு எதிர்காலம் நிச்சயம் அமையும். நல்ல ஒரு மாற்றம் வரும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. எனவே தலைவர் இல்லாமல் நடக்கின்ற ஒரு மாநாடு. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க இருந்து எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் கடைகோடியில் இருக்கும் தொண்டர்கள் வரைக்கும் எல்லாரும் வந்திருந்து இந்த மாநாட்டை சிறப்பிக்க இருக்கிறாங்க. எனவே இன்னும் 2-3 நாளைக்கு எல்லாருமே இங்கே தாங்க இருப்பாங்க. ஸோ நாங்கள்லாம் 8th வந்துடுறோம். ரிஹர்சல், அதாவது இந்த டைமுக்கு 8th அன்னைக்கு கம்ப்ளீட் நாங்கள் ரிஹர்சல் பார்க்க இருக்கிறோம். வித் லைட், சவுண்டு, அப்புறம் விஷுவல், அதே மாதிரி எல்லா செட்டெல்லாம் முடித்து கம்ப்ளீட் பண்ணி ஒரு ரிஹர்சல் இருக்குது. ஸோ 9th மார்னிங்லேருந்து மாநாட்டுக்கான பணிகள் தொடங்கி இருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். மேடம், மாநாட்டில் கூட்டணி குறித்த அறிவிப்பில் ஏதாவது வெளியே வாய்ப்பு இருக்கா? இல்லை, இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். காலையிலேருந்து என்னோட ப்ரெஸ் மீட் பார்த்துருப்பீங்க. தலைமை கழகத்தில் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரையுமே அழைத்து அவங்க கருத்துக்களை நாங்கள் கேட்டிருக்கோம். அதை ஒரு வாக்கு மாதிரி அவங்கவுங்க கருத்தை எழுதி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தனி நபரும் அவங்கவுங்க கருத்துக்களை அவங்க ஜனநாயக ரீதியாக அவங்களுக்கான உரிமையோட அந்த மாவட்டத்தின் பிரதிநிதிகளாக இருந்து அதை எழுதி கொடுத்துருக்காங்க. அது ஓட்டு போடுற மாதிரி நம்ம பாக்ஸில் போட்டிருக்காங்க. அதை நாளை இல்லை நாளை மறுநாள் பிரித்து பார்த்துட்டு 9ஆம் தேதி மாநாடுக்கு வரும் பொழுது எங்கள் ஒட்டுமொத்த மாவட்ட கழக செயலாளர்கள் மூலமாக தமிழ்நாடு முழுக்க